மக்களின் பேராசைன்னு ஒன்று இருக்குது. அந்த பேராசையை இவர்கள் பணமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதன் மூலமாக உங்கள் பேராசையை நிறைவேறுதான்னா அதுவும் நிறைவேறாது. உங்களுக்கு பண இழப்பு தான் ஏற்படும், நேர விரயம் ஏற்படும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். ஒருவனுக்கு செய்ய வேறு தொழிலே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் கடைசியாக எங்கே வந்து நிற்பான்னா, ஒருத்தர் வந்து ஏழையாக பிறந்திருக்கிறாரு, ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், ஒருத்தருக்கு கண் இல்லாமல் பிறந்திருக்காரு, ஒருத்தர் காது கேட்காமல் பிறக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தோட பாவம் இல்லை, அதில் கிடைச்ச புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ அம்பானி வந்து பணக்காரனாக இருக்கிறது வந்து அவன் செஞ்ச புண்ணியமா? அவன் செஞ்ச ஃப்ராடுத்தனம். நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ண, அதனால கீழ் சாதியில் பிறந்திருக்கிறேன்றதை ஏன் ஒருத்தன் சொல்லித்தரணுன்ற? நம்ம சாதியை ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம், ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே எதுக்கு நீங்கள் அதை வந்து அந்த கருமத்தை எதுக்கு நீங்கள் சொல்லித்தரணும்? உங்கள் பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா இதை சொல்லிக் கொடுப்பீங்களா? புருஷன் செத்தவொடனே பொண்டாட்டி தூக்கி போட்டு எரிக்கணும், டி நகரில் இப்போ எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு, முன்னாடி மாதிரி கஷ்டம் இல்லை, பட்டுனி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாமா? நீங்கள் செக்ஸ் மூலமாக கடவுளை அடையலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ரொம்ப அழகாக இருக்குமா வாமா என் கூட அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? செருப்பு கழட்டி அடிக்கும். சரியா? உண்டா இல்லையா? நீ வா, செக்ஸ் மூலமாக நான் உனக்கு கடவுளை காமிக்கிறேன்னு சொன்னால் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நான் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு இந்த பண்ணிட்டு இருந்தேன்னா இதுக்கு பேர் மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ச் தம் யங்னா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களை பிடிச்சிருக்கு. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சார்? ஐ ஆஸ்க்ட் யூ a question, யூ ஷுட் ஆன்சர் மீ. ஒன்று இங்கிலீஷ் போகிறாராம். நான் அவர் PhD படித்தவர், நீ காலேஜே படிக்கல, நீ 17 வயசுலேருந்து டிவியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற. நீ எங்கே ஸ்கூலுக்கு போன? 16-17 வயசுலேருந்து ஸ்கூலில் தான் டிவிலேயும் சினிமா கம்பெனிலேயும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற நீ. அவர் PhD படித்தவர், அவருக்கும் உனக்கும் சமமா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் TS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த போலி சாமியார்கள் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கு ஏற்றார் மாதிரியே இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் போலி சாமியார்னு சொல்கிறதா, ஆன்மீகவாதின்னு சொல்கிறதா, மோட்டிவேட் ஸ்பீக்கர்னு சொல்கிறதா அப்படின்னு எந்த இதில் சேர்க்குறதுன்னு தெரியல. பட் ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நபர் தான். கேட்டகரியில் சேர்க்கலாம், ஃப்ராடு அப்படின்ற கேட்டகரி. ஓகே, அதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் இவர் வராருன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக இது பற்றிய பேச்சு தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸ்லேயும் நம்ம அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரியான சில விஷயங்கள் பேசியிருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு என்கின்ற இந்த நபர். கிட்டத்தட்ட இப்போ ஒரு தேடப்படும் நபராக தான் அவர் பார்க்கப்படுறார். அவருமே இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கார், இந்த மாதிரி என்னை தேட வேண்டாம் நானே வரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். அமைச்சர் அன்பில் மகேஷையும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கார். இந்த மாதிரி அவருக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கார். யார் இவர்? எதற்காக இவரை வந்து பள்ளி வந்து கூப்பிட்டு பேச சொல்லியது அப்படின்ற ஒரு கேள்வி இதில் மிக முக்கியமாக இருக்குது. நம்ம இவரோட பின்புலம் ஆராய்ந்து பார்த்தோன்னா எங்கேயோ மதுரையில் பிறந்த ஒரு நபராக இருக்கார். அப்புறம் ஒரு காமெடி ஷோவில் பேசியிருக்கார், சின்ன பையனாக இருக்கும்போதே காமெடி ஷோவில் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு படம் பண்ணுற மாதிரியான ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கார். அப்புறம் அந்த படமும் பண்ணலை அப்படின்னு இவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது திடீர்னு இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி. உண்மையான பின்புலம் என்ன? இது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை இந்த மாணவர்களிடையே ஏற்படுத்தி இருக்கு? முதலில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த சாமியார் சீரீஸ் பேசும்போது பூரா நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களது பேராசை, மக்களின் பேராசைன்னு ஒன்று இருக்குது. அந்த பேராசையை இவர்கள் பணமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதன் மூலமாக உங்கள் பேராசையை நிறைவேறுதான்னா அதுவும் நிறைவேறாது. உங்களுக்கு பண இழப்பு தான் ஏற்படும், நேர விரயம் ஏற்படும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். ஒருவனுக்கு செய்ய வேறு தொழிலே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் கடைசியாக எங்கே வந்து நிற்பான்னா காட் பிஸ்னஸில் வந்து நிற்பான். சரிங்களா? அது வந்து மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு வயசாகி வருவாங்க. ஒரு 23 வயசு கூட இருக்காது இந்த பையனுக்கு, சரியாக தாடி கூட இன்னும் வளரல. 23-24 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளே இவர் ஆன்மீகவாதி ஆகிட்டார். அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்த வந்து தெரியலைனா கூட அடித்து பேச முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆட்களை நம்பிடுறாங்க நம்மளுக்கு. அதுவும் அது கூட கொஞ்சம் ஆன்மீகத்தையும் சேர்க்கும்போது உடனே நம்பிடுறாங்க. வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். அதாவது நம்மக்கிட்ட பல வகையான மந்திரங்கள்லாம் இருந்தது. ஒரு மந்திரத்தை சொன்னால் பறந்து போகலாம், ஆமாம், ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பாக கொட்டும், ஒரு மந்திரத்தை சொன்னால் மழை கொட்டும், அப்படி இப்படின்னு நோய் சரியாயிடும் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மந்திரங்கள் இருந்த ஓலைச்சுவடிகளை பூரா வெள்ளக்காரங்க எரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தான்.
உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓலைச்சுவடிகளை பூரா திரட்டி அச்சு வடிவில் புத்தக வடிவில் கொண்டு வந்ததே வெள்ளைக்காரன் தான். என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் இன்னும் ஸ்கூலில் பேசலாமா ஆன்மீகத்தை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, இப்படி நீங்கள் இந்து மதம் அது இதுன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை போய் பேசுகிறா என்ன தப்பு அப்படின்னு இந்த இந்துத்துவா குரூப் கேட்குது. அப்போ அதே போலவே ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரோ இல்லை ஒரு இஸ்லாமிய மௌல்வியோ இது மாதிரி ஒரு இப்போ அரசு பள்ளியில் போய் பேச விட்ருவீங்களா? இல்லை என்ன மாதிரி ஒரு கருச்சடைக்காரனை போய் பேச விடுவீங்களா? அது என்ன நீங்கள் இந்து மத போர்வையில் வந்தால் மட்டும் உள்ளே விடுவீங்கன்னு சொல்கிறது அப்படின்றது மெயின் கேள்வியாக இருந்தாலும், அதோட துணை கேள்வியாக என்ன சொல்கிறேன்னா, ஆர்டிக்கல் 28A என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஷுட் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரொமோஷன்ஸ். அவங்க வந்து ஆன்மீகம்லாம் சொல்ல, ஸ்பிரிச்சுவல்னு நேராக சொல்லிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி இன் ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அரசு செலவு செய்து நடத்தக்கூடிய கல்வி நிலையங்களில், ஸ்கூல்னு சொல்ல, கல்வி நிலையம்னா காலேஜ் யூனிவர்சிட்டி வரை நீங்கள் எதாவது வேணால் சேர்த்துக்கலாம். அரசின் செலவில் நடத்தப்படக்கூடிய கல்வி நிலையங்களில் ஆன்மீகம் சார்ந்த மதம் சார்ந்த எந்த செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல் 28A தெளிவாக சொல்லியிருக்கு. அதே போல் 51H என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51A அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மக்களிடம் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை உருவாக்க வேண்டும், டு இன்ஸ்டில் த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லுது. விஞ்ஞானம் சார்ந்த ஒரு சிந்தனையை மக்கள் மனதில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ரெண்டு பிரிவுக்கு எதிராகத்தான் இந்த ஆள் பேசியிருக்கிறது பூரா. சரியா? நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஏழையாக பிறந்திருக்கிறாரு, ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், ஒருத்தருக்கு கண் இல்லாமல் பிறந்திருக்காரு, ஒருத்தர் காது கேட்காமல் பிறக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தோட பாவம் இல்லை அதில் கிடைச்ச புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ அம்பானி வந்து பணக்காரனாக இருக்கிறது வந்து அவன் செஞ்ச புண்ணியமா? அவன் செஞ்ச ஃப்ராடுத்தனம். அதானி பணக்காரனாக இருக்கிறான்னா அதுக்கு பேர் அவன் செஞ்ச புண்ணியமா? மோடியும் அவரும் சேர்ந்துக்கிட்டு செஞ்ச ஃப்ராடுத்தனம். அப்போ நீங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நீங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வர்றீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அதுக்கு பேர் பாவ புண்ணியம்லாம் இல்லை. ஏழ்மையான குடும்பத்தில் இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்கள் தந்தை வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம்? அவர் படிக்கவில்லை. அவர் படிக்கலைன்றதுனால மெக்கானிக் வேலைக்கு போக வேண்டியதாகிடுச்சு. இதே அவர் படிச்சிருந்தாருன்னா அவர் இந்த மெக்கானிக் வேலை செய்ய மாட்டார். இதை விட வேறு அதிக வருமானம் உள்ள ஒரு வேலைக்கு போயிருப்பார். பெரிய வேலை சின்ன வேலை கிடையாது, அதிக வருமானம் உள்ள வேலைக்கு போயிருப்பார். மெக்கானிக்கு பதிலாக அவர் இன்ஜினியராக இருந்திருப்பார். இன்ஜினை கழட்டி மாட்டுறதுக்கு பதிலாக இன்ஜினை டிசைன் பண்ணுற இடத்துக்கு போயிருப்பார். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஏழ்மையில் பிறப்பது பிரச்சனை இல்லை, படிக்கணும். நல்லா படிச்சோம்னா படிப்பு நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தரும். ஏழ்மையிலிருந்து விடுதலை தரும், அறியாமையிலிருந்து விடுதலை தரும், நாம் இருக்கக்கூடிய சூழலிலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது விஞ்ஞானபூர்வமான சிந்தனை, அறிவுபூர்வமான சிந்தனை. இந்த நாய் அங்கே போய் என்ன சொல்லிட்டு இருக்கு, இன்னொன்று வேறு சொன்னால், கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போதும், பார்த்தீங்கன்னா ஒயின்னு ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிய தான் செய்யும். இல்லை திடீர்னு ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணுறாரே சார், இந்த நெத்தியில் கை வச்சு என்னென்னமோ. ஏங்க நீங்கள் கவனிக்காமல் இருக்கிற நேரத்தில் நான் நேராக உங்கள் தோலை தொட்டாலே என்ன ஆகுது, பணக்குன்னு திடுக்குறீங்கள, கண்ணை மூடி இங்கேயே பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எதிர்பார்க்காம போய் நெத்தியை தொட்டால் என்ன ஆகும்? படக்குன்னு தூக்கி போட தான் செய்யும். தூக்கி போட்டுதான் இல்லைங்க, திடீர்னு ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி வரும்போதே எதிரில் ஒருத்தர் குறுக்க வந்தா கூட டக்குன்னு திடுக்கிற தானே செய்கிறோம். இது என்னவோ அங்கே பாருங்கள் அப்படி வச்சாரு, அவர் வச்சோன்னா அவங்க அப்படி தூக்கி போட்டுச்சு அப்படின்னா அது தூக்கி போடாமல் வேறு என்ன செய்யும்? கவனிக்காமல் இருக்கிற ஒருத்தரை போய் பின்னாடி நின்று போய் அப்படின்னு லேசாக கற்றுங்க, நடக்குமா இல்லையா? இதை போய் ஆன்மீகம் மந்திரம் தந்திரம்ட்டு உளறிட்டு திரிகிறாங்க. நம்ம மக்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, த ஐ சீஸ் வாட் த ஹார்ட் வாண்ட்ஸ் டு சீஸ் அப்படிம்பாங்க. நம் மனம் எதை பார்க்க விரும்புகிறதோ அதைத்தான் நம் கண் பார்க்கும். புரியுதா? எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் முதல்ல வேலைக்கு போகும்போது மழை வந்துச்சு, பெரிய புயல், ஹைதராபாத் போகிறேன், அக்டோபர் மாதம் பெரிய சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நிறைய ஒவ்வொரு தடவையும் மழை வரும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுது, பாரு நீ முதல்ல வேலைக்கு போனால் மழை, நீ உனக்கு கல்யாணம் பண்ணால் மழை, நீ கம்பெனி ஆரம்பித்தா மழை, உனக்கு புள்ள பிறந்தா அதை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்த்தா மழை, எப்போ பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும்போதெல்லாம் மழை பெய்யுது. நான் சொன்னேன், மனம் எதை பார்க்க விரும்புகிறதோ அதைத்தான் கண் பார்க்கும். எங்கள் அம்மாவுக்கு பார்க்க விரும்புனது என்னென்னா, என் பிள்ளை கஷ்டப்பட்டு தான் வரான் அப்படின்னு இப்போ பார்க்க விரும்புது அந்த மனசு, அதைத்தான் அது பார்க்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்க மறக்குது. நான் முதல்ல வேலைக்கு போகும்போது அக்டோபர் மாதம், கல்யாணம் பண்ணும்போது நவம்பர் மாதம், கம்பெனி ஆரம்பிக்கும் போது நவம்பர் மாதம்,
புள்ள பிறக்கும்போது அக்டோபர் மாதம். அப்போ மழை பெய்யாமல் வெயிலாக அடிக்கும், அது மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். அதை போல் இவங்க வந்து கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உள்ள யோசின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் போய் தொட்டால் தூக்கி போட தான் செய்யும். அதை பார்த்தீங்களா, சக்தி இருக்குது அவருக்கு. அந்த பிள்ளை அப்படியே துடிச்சிருச்சு ஒரு செகண்ட் அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த குற்ற உணர்ச்சியை உருவாக்குவது இது வந்து பார்ப்பனியம் எப்போதும் செய்யக்கூடியது. அந்த பார்ப்பனியம் செய்கிற வேலையை தான் இந்த நபர் செய்யாது. ஆனால் இவர் இதில் இல்லையா, பார்ப்பனனாக இருந்தால்தான் அது பார்ப்பனியம்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த வேலையை செய்தாலே ஒருவன் நம்மை விட தாழ்ந்தவன் இல்லை ஒருவன் நம்மை விட உயர்ந்தவன் அப்படின்னு எவன் நினைச்சாலும் அது பார்ப்பனிய சிந்தனை தான். இல்லை, இன்னொரு கருத்தும் இதில் வந்து நிலவு சார். அவர் ஒன்றும் தவறாக பேசலைங்க. அவர் வந்து பேசுறது அவ்வளவும் தப்புங்க, அவ்வளவும் ஃப்ராடு. இல்லை, இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் எழுது நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அப்படி ஆன்மீகமே பேசக்கூடாது அப்படின்னா ஔவையார் பாடத்தை எடுத்துடலாமா, திருக்குறள் எடுத்துடலான்ற பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ற குரல் வந்து வள்ளுவரே எழுதியிருக்க முடியாது. இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆமாம், அந்த கடவுள் வாழ்த்து இருக்கக்கூடிய 10 பாட்டும் வள்ளுவரே எழுதியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயம் என்னது, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிற வள்ளுவர் இப்படி சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதவர்னு எப்படி எழுதுவார்? அப்போ இது இவங்களா ஜாயின் பண்ணி 10 பாட்டுமே எவனோ பின்னாடி சேர்த்துருப்பான். பெண்வழி சேரல்னு ஒரு அத்தியாயம் இருக்குங்க. நியாயமாக பேசுங்க சார். இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், உட்காந்து ஒவ்வொரு குறளும் கரெக்டாக 7 வார்த்தை, கடைசி வார்த்தை நாள் மலர் பிறப்பு காசு அப்படின்ற அந்த ரைமிங்கில் வர்ற மாதிரி கடைசி வார்த்தை வேற இருக்கணும். இதுக்குள்ள ஒரு உதாரணத்தை சொல்லணும், அந்த உதாரணத்தை சொல்லி இது போல ஒரு இந்த விஷயம்னு சொல்லணும், இதை சொல்லி ஒரு கருத்தையும் சொல்லணும் 7 வார்த்தையில். இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 10 போட்டு 3 பாகமாக பிரித்து எழுதினவர் 133 அதிகாரம் ஏன் எழுதுறாரு? 7 10 எழுதினவர் 130 நிப்பாட்டிருக்கலாமே, இல்லை கூட 2 சேர்த்து எழுதி 135 எழுதியிருக்கலாமே. அது எப்படி ஒரு ஆட் நம்பராக வந்து நிற்கிது? 133ன்னு ஏதோ 3 அதிகாரத்தை எவனோ சேர்த்துட்டாங்க. பெண்வழி சேரல்லாம் கண்டிப்பாக வள்ளுவர் எழுதியிருக்கவே முடியாது. தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதல் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி கடவுளே கும்பிடலன்னா கூட பரவாயில்ல, புருஷங்காரில் விழுந்து கும்பிட்டா அவன் சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னு அவர் எழுதுவாரா? பொம்பளை பேச்சை கேட்காதன்னு எழுதுவாரா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு எழுதின வள்ளுவர் பொம்பளை பேச்சை கேட்காத, அவள் பேச்சை கேட்டால் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு எழுதுவாரா? கண்டிப்பாக எழுதிக்க முடியாது. ரைட்டுமா, அதுலேருந்து இங்கே வருவோம், அந்த சாப்டர் விடுங்க. இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்களே, இப்போ ஔவையார் திருக்குறள் இந்த விஷயம்லாம் ஆன்மீகத்திலேருந்து நீங்கள் எடுத்துடலாமா, பாடத்திட்டத்திலேருந்து எடுத்துடலாமான்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவர் ஒன்றும் தவறான கருத்தை பேசல, பாவ புண்ணியத்தை பற்றி தான் பேசினாரு, நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பாவ புண்ணியத்தை பற்றி பேசுறது தாங்க பகவத்கீதை. அதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் தான் ஏற்றத்தாழ்வு. இதை யார் சொல்லி தருவான்னு கேட்குறாருல்ல. இதை ஏன் சொல்லி தரணும்? இந்த கர்மத்தன்ற நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ண, அதனால கீழ் சாதியில் பிறந்திருக்கிறேன்றதை ஏன் ஒருத்தன் சொல்லி தரணுன்ற? நம்ம சாதியை ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம், ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே எதுக்கு நீங்கள் அதை வந்து அந்த கர்மத்தை எதுக்கு இங்கே சொல்லித்தரணும்? உங்கள் பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா இதை சொல்லிக் கொடுப்பீங்களா? புருஷன் செத்த உடனே பொண்டாட்டி தூக்கி போட்டு எரிக்கணும், டி நகரில் இப்போ எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு, முன்னாடி மாதிரி கஷ்டம் இல்லை, பட்டினி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாமா? இந்த இவங்க அவங்க பேர் என்ன, அந்த கவுன்சிலர் ஒருத்தங்க உமாவா சம்திங் உமா ஆனந்த், அவங்க புருஷன் செத்தா பாரம்பரியம்னு சொல்லிட்டு டி நகரில் இருக்க அந்த எலக்ட்ரிக் சுடுகாட்டில் போய் படுத்துருவாங்களா? அவங்க பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டியது என்ன? போய் பாரம்பரியம் உன் வசதிக்குன்னா வச்சுப்பேன், அதை உனக்கு வசதி படலன்னா தள்ளிடுவியா நீ? பாரம்பரியம்னு சொல்லிட்டு இப்போ பழைய மாதிரி இருந்துக்க வேண்டியதுன்னா எதுக்கு ஜாக்கெட்லாம் போடுறீங்க, ஏன் பேண்ட்டு போடுறீங்க, ஏன் சட்டை போடுறீங்க? அந்த ஃப்ராடு மகாவிஷ்ணு பாரம்பரியம்னு சொல்லிட்டு கோமணம் கட்டிட்டு வர வேண்டியது தானே, எதுக்கு ஜிப்பா பேண்ட்லாம் போட்டு வரான்? மரத்தடியில் ஏறி நின்று கத்த வேண்டியது தானே, எதுக்கு கார்ட்லெஸ் ஃபோனு? எதுக்கு கார்ட்லெஸ் ஃபோனு? அவன் பேசுறது பூரா செக்ஸுங்க. என்ன குரூப் செக்ஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை சொல்லியிருக்காரா? ஆமாம், பல பேரோட செக்ஸ் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் நிறைய அவன் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, பரம்பொருள்னே ஒரு சேனல். அந்த சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, எல்லாம் இதான் பேசியிருக்கேன், இது மாதிரி பேசியிருக்கேன். ஆமாம், நீங்கள் செக்ஸ் மூலமாக கடவுளை அடையலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ரொம்ப அழகாக இருக்குமா வாமா என் கூட அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? செருப்பு கழட்டி அடிக்கும். சரியா? உண்டா இல்லையா? நீ வா, செக்ஸ் மூலமாக நான் உனக்கு கடவுளை காமிக்கிறேன்னு சொன்னால் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கேருந்து வருது? இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேருந்து? பர்வர்ஷன். ஒருத்தனுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கிங்க, காசு நிறைய வருதுன்னு வச்சுக்கிங்க, அவனுக்கு பர்வர்ஷன் தான் வரும். இவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இவனுக்கு என்ன வேலை? தியான கூட்டம்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறான். இந்த பின்னணின்றது எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது? வேலை வெட்டி இல்லாதவன் இல்லை, அதை கேட்கல. நான் வந்து இப்போது ஒரு இதுவாக இருக்காரு, காமெடி ஷோவில் இருக்காரு, அப்புறம் படம் பண்ணுறாரு, திடீர்னு எப்படி இந்த மாதிரியான
அங்கெல்லாம் தோற்று போனதுனால இங்கே வராங்க. அங்கெல்லாம் தோற்று போனதுனால வரான். அதில் அந்த பழைய நடிகர் ஒருத்தர் மௌலி, ஆமாம், அதில் சொல்கிறார், அடுத்த மதுரை முத்துவா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. மதுரை முத்து ஜெயிச்சிட்டாரு. ஆமாம், இவன் ஃப்ராடு தோத்துட்டான். தோத்ததுனால அங்கேருந்து சினிமா எடுக்கிறேன்ட்டு போகிறான். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான் க்ரௌட் ஃபண்டிங்கில். அதுக்கப்புறம் என்னது, நான் செய்த குறும்புன்னு ஒரு படம் எடுக்கிறான். அந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு விஜய் டிவியில் இருந்த ஒரு விஜய் டிவியில் ரேடியோ மிர்ச்சியில் இருந்த ஒரு ஜாக்கியை கூப்பிட்டு வந்து, விஜய்னு நினைக்கிறான் அந்த ஆள் பேரும், கூப்பிட்டு வந்து அவனை ஹீரோவாக போகிறான் அது இதுன்னு சொல்லி அஞ்சு குரியன்னு ஒரு பொண்ணை நம்ம அண்ணன் சீமான் மாதிரியே பல நாள் வச்சு டார்ச்சர் பண்ணி கடைசியில் படமும் எடுக்காமல் அந்த பொண்ணையும் தோற்று விட்டாச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி எங்கே இருந்திருக்கிறாப்புலன்னா நாம் தமிழரில் இருந்திருக்காப்புல 2 வருஷம். அப்போ இந்த பின்புலம்லாம் பாருங்கள், எப்படிலாம் ஏமாத்தலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கடைசியாக ஒன்றும் முடியலன்றப்ப சினிமாவுக்கு வருவோம். என்னவா இருந்திருக்காரு நாம் தமிழரில்? நாம் தமிழரில் போய் ஒரு நிர்வாகி மாதிரி ஏதோ கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்குறான். ஓ, ஒன்றும் காசும் தேரல, ஒன்றும் தேரலன்னொன்னே அங்கேருந்து வெளியே வந்துட்டான். ஓகே, வெளியே வந்து தான் காட் பிஸ்னஸ் தான் நல்ல பிஸ்னஸ்ஸு. வெறுமனே கடவுள்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. செக்ஸோட சேர்த்து பேசுவோன்னு, காமத்தின் மூலம் உங்களுக்கு கடவுளை காட்டுகிறேன். பல்வேறு நபர்களோடு காமம் வைத்துக் கொள்வது ஒன்றும் தவறில்லை. விந்துவை கீழே விட்டா வேஸ்ட்டு, மேலே ஏற்றுனீங்கன்னா மாசு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு உளறி கொட்டி இது பூரா அறகுறையாக அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒரு இதை படிச்சு வர்றதுங்க. படிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு அடித்து விட்றது. இந்த சித்தர்கள் பற்றினும் ஏதாவது புக்கு தேர்ந்தீங்கனாலே அதில் உடனே இந்த இதெல்லாம் வந்துடும். அனிமா, மகிமா, லகிமா அப்படின்லாம் வரும். உடனே அதை படிச்சுக்கிட்டு இதை வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ண. இதில் நிறைய லூஸுங்க இருக்குது. 80 டன் கல்லை வந்து தஞ்சாவூர் கோபுரத்தில் எப்படி ஏற்றுனாங்கன்னா, கரூர் சித்தர் வந்து லஹிமா அப்படின்ற சித்தி மூலமாக அதை பஞ்சு மாதிரி லேசாக்கிட்டாரு. அதனால அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், டே லூசு பாயில், 80 டன் பஞ்சும் 80 டன் வெயிட் தாண்டா இருக்கும். அது எப்படா வெயிட் கம்மியாக இருக்கும்? 80 டன் பஞ்சும் 80 டன் வெயிட் தானங்க இருக்கும். கண்டிப்பா. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுதி பெறின் அப்படின்னு. மயிலிறகாக இருந்தாலும் அளவுக்கு மீறி வண்டியில ஏத்துனீங்கன்னா அந்த வண்டியோட வெயிட் தாங்காம அச்சு முறிஞ்சு போகும்னு வள்ளுவர் சொல்றாரு. இவங்க பஞ்சு மாதிரி ஆக்கி மேலே கொண்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கு அதை விட்டு தெரியுறாங்க. இது மாதிரி எதையாவது படிக்க வேண்டியது, எதையாவது பேச வேண்டியது. அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கு அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப அவங்களையுமே இடமாற்றம் செய்ய விடாம. இன்னொரு விஷயம், இது நடந்தது ஒரு ஸ்கூல் கிடையாது, 2 ஸ்கூலு. எல்லாரும் அசோக் நகர் இன்னொரு ஒரு பாய்ஸ் ஸ்கூல் கோ எஜுகேஷன்லயும் நடந்திருக்கு. இவர் சங்கர் இருக்காரு, முனைவர். ஆமா, அவர் வந்து இப்போ வேலை பார்க்குறது அசோக் நகர் ஸ்கூல்ல இல்லை, சைதாபேட் மாடல் ஸ்கூல்ல. சைதாபேட் மாடல் ஸ்கூல்ல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அசோக் நகர் ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, முடிச்சுட்டு இவர் ஜாலியாக போயிட்டாரு. போய் அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்டான். இங்கே யாரும் கேள்வி கேட்கல. அங்கே அவர் சங்கர் கேட்டார். கேட்ட உடனே அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு. வந்த உடனே தான் வெளியே எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, அசோக் நகர் ஸ்கூல்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது 2 இடங்களில் நடந்த சம்பவம். அசோக் நகர் ஸ்கூலில் ஃபுல்லாக ஃப்ராட் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டான். 2வது போனது சைதாபேட் ஸ்கூலு. இதுக்கு பணமும் கலெக்ட் பண்ணியிருக்காரா அது தெரியல. பணம் கலெக்ட் பண்ணலன்றது வேறங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்கூலில் நடக்கிறதுக்கும் பைசா வாங்குறாங்களான்னு, ஏன்னா டொனேஷன் வாங்குறாங்கன்னு தெரியும். வாங்குறாங்க. இந்த ஸ்கூலில் வாங்கினாங்களா என்னன்னு தெரியல, இல்லை ஸ்கூலில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அது இப்போ அரசாங்கம் தான் விசாரித்து நமக்கு சொல்லணும். ஏன்னா ஸ்கூலோட கணக்கு வழக்க நம்ம போய் எங்கே பார்க்குறது? இல்லை நமக்கு என்ன சோர்ஸ் இருக்காங்களா உள்ள அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில்? அது பணம்லாம் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனை வரணும்னு நம்ம இவ்வளோ தூரம் போராடும்போது, லொடுக்குன்னு லொடுக்கு பண்ணி மாதிரி உள்ளே வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணால் அது பாவம், இது புண்ணியம், உங்கள் அம்மா அப்பா நினச்சி பாருங்கள், அதை நினச்சி பார்த்து அழுகுங்க. எதுக்கு அழுகணும்? எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நினச்சி பார்த்து லூஸா நீ? இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊரில் இருக்கிறவனை பூரா மென்டல் ஆகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு தியான கூட்டத்துக்கு 10,000 ரூபா வசூல் பண்ணுறானா. மினிமம் 100 பேர் வராங்களாம். 100 பேர் வந்தால் என்னாச்சு? 10 லட்சம் ரூபாங்க. ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு 10 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ 10 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 10 நேரம் சும்மா தானே இருப்பான். அப்போ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? மைண்டு பர்வர்ஷன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது, செய்யறதுக்கு வேலை ஒன்றும் இல்லை, என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணி எங்கேயா போவோம், ஏதாவது சுற்றுவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பீங்கல்ல. அதுதான் நடக்கும். வேலை இருக்கவன் வேலையை பார்ப்பான். சரியா? இவனை மாதிரி ஆளுங்க வேலை இல்லைன்றதுனால வேலை இருக்கிறவனை கூப்பிட்டு அவனை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவனை கூப்பிட்டு வந்து நான் அவனை சரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு காசை வாங்குறது. முதல்ல இன்னொன்று, இந்த குற்ற உணர்ச்சியை எப்படி உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூட நேற்று கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் தருமபுரிக்கு. நானும் ஒய்ஃபும் போனோம், ஒரு காரை புக் பண்ணோம், போயிட்டு வர்றோம்.
இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்மள்ட்ட, நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒரு 10,000 ரூபா கீழே கிடக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க, அது இதுன்னு வாங்கி செலவு பண்ணும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சேமிக்கணும். உங்கள் கம்பெனியில் போனஸ் கொடுத்தாங்கன்னா உடனே வாங்கி டிவி வாங்குறேன் அதை வாங்குறதுலாம் பண்ணக்கூடாது, சேமிக்கணும் அப்படின்னு. நான் கேட்குறேன், கம்பெனி கொடுக்குற போனஸும் ரோட்டில் கிடக்கிற 10,000 ஒன்றா? முதல்ல ரோட்டில் 10,000 ரூபா கிடந்தா என்ன செய்யணும், கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். ஆமாம், இல்லையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி யார் வராங்க நான் பார்த்து கொடுக்கணும். அதை எடுத்து செலவு பண்ணுங்க. நீ நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நம்ம எப்படிங்க செலவு பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்க, யாருமே பார்க்கலன்னா, யாரும் தான் பார்க்கலையே, யாருக்குமே தெரியாதேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 10,000 ரூபாய் எடுத்தேன்னு எனக்கு தெரியும்ல, நான் தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும்ல, வேறு யாருக்கும் தெரிய வேணாம், எனக்கு தெரியும்ல. அப்போ அந்த குற்ற உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்ல. இப்போ நமக்கு எப்படி குற்ற உணர்ச்சியை உருவாக்குறான்னா, இப்படி ரோட்டில் கிடக்கிற பணத்தைன்னா உடனே உங்கள் மைண்டு ஈஸியாக யோசிக்கும், அதை வாங்கி சாப்பிட்லாம், இதை வாங்கி சாப்பிட்லாம், அப்படி இப்படின்னு யோசிக்கும்ல. அதை கொண்டாந்து நீங்கள் கம்பெனியில் கொடுக்குற போனஸில் லிங்க் பண்ணுவாங்க. லிங்க் பண்ணி அந்த போனஸ் பணம் வந்ததுன்னா அது மாதிரி செலவு பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹோட்டலில் போய் ஏதாவது நல்லதாக சாப்பிட்லான்னு போனீங்கன்னா போகும்போதே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். எதுக்கு இப்போ போனால் 2,000 ரூபா ஆகுமே, வேணாமே. உங்களை வாழ்க்கையோட மகிழ்ச்சி எதையுமே அனுபவிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளை வந்து கேட்கும், அப்போ நான் போய் அங்கே ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் விற்கிறாங்கப்பா, நான் வாங்கி சாப்பிட்டு பண்ணேன். எதுக்கு? 50 ரூபா சொல்லுவான். பக்கத்தில் போய் 10 ரூபாய்க்கு வாங்கினா வாங்கி கொடு. அந்த மகிழ்ச்சிகளை குறைச்சிக்கிட்டே வர்றது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, மண்ணாங்கட்டி, கழுதை, பிச்சை இப்படின்லாம் பேர் வச்சாங்க. இப்போ நம்மலாம் படிச்சிட்டோமா, இப்போ அந்த பேரை வச்சாலும் செருப்பு கட்டி அடிப்போம். சரி, ஜோசிக்காரன்ட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுறான், சரி நல்ல ஒரு பேர் உங்களுக்கு யோசிச்சு சொல்கிறேன், பிருத்திவி, யாஷிகா, கத்தா, நல்லா இருக்க அப்படின்னு நம்மளும் போயிடுறோம். பிருத்திவினா மண்ணாங்கட்டின்னு தான் அர்த்தம், யாஷிகானா பிச்சைக்காரின்னு தான் அர்த்தம், கத்தானா கழுதைன்னு தான் அர்த்தம். அதே பேரை உங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் மறுபடியும் வைக்கிறான். அதுக்கு நீங்கள் அவனுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. எதுக்கு? மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. இதை விட்டு நம்ம இவங்களை பூரா வெளியே கொண்டு வரணும்னு அடுத்த தலைமுறையை கொண்டு வரணும்னு நம்ம போராடிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நான் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு இந்த பண்ணிட்டு இருந்தேன்னா, இதுக்கு பேர் மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ச் தம் யங்னா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்கள பிடிச்சிருங்க. பிடிச்சிங்கன்னா இப்போ 50 வயசு ஆள்கிட்ட போய் ஒரு டூத் பேஸ்ட்டை விற்கிறதுக்கு மேலே 15-16 வயசு பையன்ட்டு அந்த டூத் பேஸ்ட்டை விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் 50 வயசு வரை அந்த டூத் பேஸ்ட் வாங்குவான். புரியுதா? அதுதான் கேட்ச் தம் யங்குன்ற. அந்த வேலையை இந்த நாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனோட ஃப்ராடுத்தனத்துக்கு கேட்ச் தம் யங்குன்னு போகிறான். இந்த 2 பள்ளிகளிலும் துணிச்சல் மிகுந்த நேர்மையான ஒரே ஒரு ஆசிரியராக, பிள்ளைகளை தன் பிள்ளைகளைப் போல பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியராக முனைவர் சங்கர் மட்டும்தான் இருந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ திமிரா கேட்குறான் பாருங்க, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சார், ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின், யூ ஷுட் ஆன்சர் மீ. ஒன்று இங்கிலீஷ் போகிறாராம். நான் அவர் பிஹெச்டி படித்தவர், நீ காலேஜே படிக்கல, நீ 17 வயசுலேருந்து டிவியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே ஸ்கூலுக்கு போன? 16-17 வயசுலேருந்து ஸ்கூலில் தான் டிவிலேயே சினிமா கம்பெனிலேயும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற நீ. அவர் பிஹெச்டி படித்தவர், அவருக்கும் உனக்கும் சமமா? அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிற, நீ பேசுகிற இங்கிலீஷ் மாதிரி 1000 மடங்கு அவர் பேசுவார். அவர் தமிழ்லேயே பிஹெச்டி முடித்தவர். இங்கிலீஷில் கூட ஈஸியாக பிஹெச்டி பண்ணிடலாங்க, தமிழில் பிஹெச்டி பண்ணுறது தான் கஷ்டம். கரெக்டா? இங்கிலீஷில் ஒரே ஒரு எண் தான், ஒரே ஒரு எல் தான். இங்கிலீஷ் தமிழில் எத்தனை இன்னு அங்கே ஒரே ஒரு ஆறு தான். இங்கே நமக்கு எத்தனை ரா, எத்தனை நா, எத்தனை லா, இது படிக்கிறது தான் கஷ்டம். அவர்கிட்ட போய் ஒரு பெரிய இங்கிலீஷ் காட்டுறாரு. கூட இருக்க வாத்தியாருங்க பாவம், அவங்களெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். மேனேஜ்மெண்ட்டை எடுத்து பேசி நமக்கு ஏதாவது வேலைக்கு ஆப்பு வச்சுருவாங்களோ, ஹெச்எம்ஐ எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு. இவர் ஒருத்தர் தான் தைரியமாக பேசுகிறாரு. அந்த துணிச்சல் எல்லாருக்கும் வராது. அந்த துணிச்சலுக்கு நம்ம பாராட்டணும். அந்த இன்றைக்கி அந்த முனைவர் சங்கரால் மட்டும்தான் இவன் அம்பலப்பட்டான். இல்லைனா இன்னும் எத்தனை பள்ளிக்கு இதுக்கு முன்னாடி போனான்னு வேற தெரில, இன்னும் எத்தனை பள்ளிக்கு போகிறதா இருந்தான்றதும் தெரியல. புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், நம்ம வந்து ஆன்மீகம்னு சொல்லிட்டா போதும், உடனே டபக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. நான் சொல்லுவேன், 8ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன் தான் கோயிலில் பூசாரியாக இருக்கான். இது 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டான் இந்த நாய். இது வந்து இவர் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவான். அப்படி வேறு? ஆமாம், அப்படி வேறு. ஸ்ரீ. ஆமாம், ஸ்ரீ. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் தான் அவதாரமா. அடுத்த நித்தியம் இவனுக்கு டார்கெட் வந்து எப்போவுமே பொம்பளைங்களை தான் டார்கெட்டுங்க. பொம்பளையை பிடிச்சா அந்த ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்துடலான்னு. பொம்பளையை பிடிச்சோம்னா அந்த ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த பொம்பளை கொஞ்சம் அசந்த நேரம் அந்த பொம்பளையும் கசம்சா பண்ணிடுவாங்க. கேட்டால் அதை காமத்தின் மூலமாக உனக்கு கடவுளை காட்டுறேம்மா. எவ்வளவு தயாராக இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து? ஏங்க, சாமின்னு சொல்லி அவன் வந்தாலும் அவனை அடித்து துரத்துங்க. அது எந்த மதமாக இருந்தால் என்ன, எந்த ஊராக இருந்தால் என்ன. எவன் ஒருத்தன் கடவுள் பேரை சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாலும், கடவுள் என்ன பாடமா சொல்லித்தரதுக்கு? கடவுள் என்ன சயின்ஸாக, மேக்ஸாக, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியா?
ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு. சாமியை கும்பிட்டுனா போய் கும்பிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பேராசைப்படாதீங்க. முதல்ல பறக்க முடியுமா? முடியும். 10,000 ரூபா கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி பறக்க முடியும். நெருப்பு வருமா? வரும். ₹1 கொடுத்து தீப்பெட்டி வாங்கினீங்கன்னா நெருப்பு வரும். தண்ணி வருமா? வரும். 10 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கினா தண்ணி வரும். சரியா? மந்திரத்துலலாம் வராது. நம்ம தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது, மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்னு தான் சொல்லுவாங்க. மாங்காய் என்றைக்குமே காய்க்காது, சீசன் இல்லைன்னா. கண்டிப்பாக. சரியா? சீசனில் மட்டும்தான் காய்க்கும். அப்படி இருக்கும்போது மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்னு தமிழ் அன்றைக்கே பழமொழி சொல்லி வச்சுருக்கேன். அதை விட்டுட்டு இது மாதிரி இப்போ பேராசைப்படாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மக்கள் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, பிரச்சனை. இந்த ஸ்கூலில் டீச்சர் மேலே தான் பிரச்சனை. அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை கெடுக்க பார்த்தாங்க. நல்ல வேலை, இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் உஷாராக இருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு வாரமாக ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே தெரிஞ்சிருக்கும். ஐயா இந்த ஃப்ராடு கிட்ட தான் நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு இந்த பிள்ளைங்க தெளிவாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் கொஞ்சம் புத்திசாலிங்க. இல்லை, இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பள்ளிகளே இந்த மாதிரியான நபர்களை கூப்பிடுறது, குறிப்பாக இப்போ கல்லூரிகளில் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை கூப்பிடுறது, இந்த மாதிரியான போதகர்களை கூப்பிட்டு பேசுறது அப்படின்றத கேட்டால் சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்கள் என்ன பண்ணணும்? இந்த HM மேலே கேஸ் போடணும். கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இவங்க இந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஆர்டிகல் 28A சொல்கிற மாதிரி ஸ்டேட் ஃபண்டட் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதை மீறி அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்கள வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடணும். அப்படி போட்டு ஒரு டீச்சரை வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா தான் அறிவு வரும் மற்ற டீச்சருங்களுக்கு. இது ஒரு வேலை இருக்குமா? விவேகானந்தர் பேரை சொல்லிட்டு RSS மீட்டிங் போடுறது. இது RSS மீட்டிங்னா இது நேரடியாக இவனையாக போட்டாங்கன்னா ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரி ஒரு 4 டீச்சரை கேஸாக போட்டு தூக்கி உள்ளே வச்சோன்னு வைங்களேன், அப்புறம் வந்து திருந்துவாங்க. இவங்களுக்கு சிறை தண்டனையும் வேலையை விட்டு தூக்குறது, ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடணும். முடிஞ்சால் நானே பண்ணேன். நமக்கு தெரிஞ்ச ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசி நம்மளே முடிஞ்சால் ஒரு கேஸை போடுவோம். போட்டு இது வந்து ஒரு முன்மாதிரியாக காட்டணும். இப்படி ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, அதை மீறி ஒருத்தவங்க இப்படி வேலை செய்கிறாங்கன்னா என்ன தைரியம் துணிச்சல் இருந்தால் கான்ஸ்டியூஷனை மீறி ஒரு வேலையை செய்வீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பள்ளியில் வந்து நீங்கள் தனியார் பள்ளியில் செஞ்சாலே தப்புன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அரசு பள்ளியில் இது மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? பாவ புண்ணியம் புடலங்க புண்ணாக்குன்னு பேசுகிறதுக்கு அந்த ஸ்கூலில் கிறிஸ்தவ பிள்ளைங்க படிக்கும், இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கும். அந்த முனைவர் சங்கரை பார்த்து வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டியா? எதுக்கு கேட்டேன்? இது யார் செய்கிற வேலை? இந்த வேலை கவனிச்சிருக்கீங்களா? அண்ணாமலை பண்ணுவாப்புல. என்ன பேருன்னு கேட்பாப்புல. பேர் இந்து பேராக இருந்ததுன்னா எந்த சேனல்னு கேட்பாப்புல. சன் டிவியா? நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க அப்படின்னு மாற்றிடலான்னு மடக்கிறதுக்கு. அவர் சங்கராக இருக்க போய் சரியாக போச்சு. சாம்சன் சலீம்னு இருந்தால் அதை எதிர்பார்த்து தான் அவன் அந்த கேள்வி கேட்டது. எல்லோரும் சும்மா என்ன பேரை கேட்டால் என்ன தப்புன்றாங்க. அவன் பேர் கேட்டதே அதுக்கு தானே. அது பேர் வந்து சாம்சனாக இருக்கும், சலீமாக இருக்கும் அப்படின்றது தானே கேட்டது. இப்போ மதம் வந்து ஒருத்தனோட சாய்ஸுங்க. அதை நீங்கள் எப்படி போய் திணிக்கலாம்? அதுவும் பள்ளி பருவ பிள்ளைகள்கிட்ட. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுகிற ஒரு விஷயம் இதுதான். இந்த சாமியார்கள் சீரீஸில் நம்ம பேசக்கூடிய விஷயம், நம்பாதீங்க. இந்த மாதிரி தான் கடவுள்னு இல்லை, பேராசைப்படாதீங்க. மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பேராசைப்படாதீங்க, இந்த மாதிரி வர நபர்களை நம்பாதீங்க அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியே நபர்களும் ஒவ்வொருத்தராக புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்கன்றதான் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.